12th Standard Business Max, Chapter 5, Numerical Methods, Exercise 5.1ல Question number 8. ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இடத்துல நம்பர்ஸ் இல்லை. எக்ஸ் வேல்யூ இருக்குது, ஒய் வேல்யூ இருக்குது. ஒய்க்கு ரெண்டு வேல்யூ இல்லை. அந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறத மேலே இருக்கிறது x0, x1, x2, x3, x4, x5 கரஸ்பாண்டிங் அதுக்கு நேராக ஒய் இருக்கு இல்லையா, இது y0, y1, y2, y3, y4 அண்டு y5. நோன் வேல்யூஸ் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4. அதனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டா பவர் 4 y0 ஈக்குவல் டு 0. இதுதான் கண்டுபிடிக்கணும். தெரியாத நம்பர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 2, தெரிஞ்சது 4 இருக்குது இல்லையா, அதனால் 4ங்கிறதுனால டெல்டா பவர் 4. டெல்டா பவர் 4 எப்படி எழுதுவோம்னா e-1 பவர் 4 y0 ஈக்குவல் டு 0. இது a-b பவர் 4 அந்த மதிப்பு. ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. என்ன? ஃபஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 1 பக்கத்தில் சேம் 1, again 1, 1 plus 1, 2, ஃபைனலாக 1. நெக்ஸ்ட் ரோ 1, 1 plus 2, 3, 2 plus 1, 3, கடைசியில் ஒரு 1. அடுத்தது 1, 1 plus 3, 4, 3 plus 3, 6, 3 plus 1, 4, கடைசியில் ஒரு 1. 1, 2, 3, 4, 5. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது e-1 பவர் 4. பவர் 4 வந்திருக்கிறதுனால அதோட எக்ஸ்பேன்ஷன்லாம் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 5 லெட்டர்ஸ் இருக்கும். இதில் 5 இருக்குது இல்லையா, அதனால் இதோடு நிறுத்திக்கிறோம். இதில் இருக்கிற வேல்யூ தான் இங்கே எழுத போகிறோம். e பவர் 1 e பவர் 4, 4 e பவர் 3, 6 e பவர் 2, 4 e பவர் 1. இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். 1 ஆஃப் வெளியில் என்ன இருக்குது? y0 ஈக்குவல் டு 0. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ், ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸை நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்க வேண்டியது. இந்த y0 உள்ளார கொண்டு வந்துடும். e பவர் 4 y0 மைனஸ் 4 e பவர் 3 y0, எல்லாத்துலேயும் y0 பெருக்கணும். 6 e பவர் 2 y0 மைனஸ் 4 e பவர் 1 y0 ப்ளஸ் 1 இன்ட்டு y0 y0 ஈக்குவல் டு 0. அடுத்தது e பவர் 4 இந்த இடத்துல 0, 4 ப்ளஸ் 0 4. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா y4, 4 ப்ளஸ் 0 4. அதனால் இதை அப்படியே y4னு எழுதிப்போம். மைனஸ் 4, 3 ப்ளஸ் 0 3, ப்ளஸ் 6, 2 ப்ளஸ் 0 2, மைனஸ் 4, 1 ப்ளஸ் 0 1. கடைசியில் y0 அப்படியே இருக்கும். y4ங்கிறது தெரியாது, அதனால் y4 அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 4 y3க்கு பதிலாக 15, ப்ளஸ் 6 y2ங்கிறது 8, மைனஸ் 4 y1 தெரியாது, அதனால் அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் y0ஓட வேல்யூ 0. y4 மைனஸ் 15 இன்ட்டு 4 60, 6 8 48, மைனஸ் 4y1 ஈக்குவல் டு 0. y4 மைனஸ் 4y1 மைனஸ் 60ல் ப்ளஸ் 48 சப் பண்ணோம்னா பேலன்ஸு மைனஸ் 12 0. மைனஸ் 12 அந்தாண்ட கொண்டு போயிடும். y4 மைனஸ் 4y1 ஈக்குவல் டு 12. இது ஒரு ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். டெல்டா பவர் 4 y0 எடுத்தோம் இல்லையா, அதே போல் அடுத்தது டெல்டா பவர் 4 y1 எடுக்க போகிறோம்.
நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தெரியலன்னா டெல்டா பவர் 4 ஒய் நாட் மட்டும் போட்டால் போதும். இன்னொரு வேல்யூ தெரியல, மறுபடியும் என்ன செய்யணும், டெல்டா பவர் 4 ஒய் 1 கண்டுபிடிக்கணும். சேம் மெத்தடில் திருப்பி இதே தான் போட போகிறோம். ஆனால் டெல்டா பவர் 4 ஒய் 1 எங்கெங்கே ஒய் நாட் இருந்ததோ அங்கெல்லாம் ஒய் 1 மாற்றணும், அவ்வளோதான். இப்போ டெல்டா பவர் 4 அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம், இ மைனஸ் 1 ஹோல் பவர் 4 ஒய் 1 ஈக்குவல் டு 0. இ மைனஸ் 1 பவர் 4 அப்படிங்கிறது இங்கே ஏற்கனவே எழுதியிருக்கோம், இதோ இருக்கு. இதை அப்படியே எழுதிக்கிறோம். ஒய் நாட்டுக்கு பதிலாக ஒய் 1 போட போகிறோம். அங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிட்டு ஒய் நாட்னு இருக்கிற இடத்துல ஒய் 1 போட போகிறோம், அவ்வளோதான். இ பவர் 4 இந்த இடத்துல ஒய் 1 ஈக்குவல் டு 0. ஒய் 1 உள்ளார மல்டிப்ளை பண்ணும். இ பவர் 4 ஒய் 1 4 இ பவர் 3 ஒய் 1 6 இ பவர் 2 ஒய் 1 மைனஸ் 4 இ பவர் 1 ஒய் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் 1 ஒய் 1. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 4 இங்கே இருக்கிற 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதிட போகிறோம். ஒய் 5 மைனஸ் 4 3 ப்ளஸ் 1 4 6 ஒய் 2 ப்ளஸ் 1 3 4 ஒய் 1 ப்ளஸ் 1 2 ப்ளஸ் ஒய் 1 ஈக்குவல் டு 0. ஒய் 5 டேபிளில் பார்த்துங்க, ஒய் 5ஓட வேல்யூ என்ன இருக்குது, 35. அடுத்தது ஒய் 4 தெரியாது, கணக்கில் நமக்கு டேஷ்னு கொடுத்துருக்காங்க, அதனால் ஒய் 4 அப்படியே இருக்கட்டும். 6 ஒய் 3 ஒய் 3ங்கிறது கணக்கில் 15னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒய் 2 ஒய் 2 அப்படிங்கிறது சம்மில் வந்து 8னு இருக்குது. ப்ளஸ் ஒய் 1 ஒய் 1ங்கிறது தெரியாது, அதனால் ஒய் 1ன்னே இருக்கட்டும். 35 4 ஒய் 4 ப்ளஸ் 6 இன்ட்டு 15 90 மைனஸ் 8 4 32 ப்ளஸ் ஒய் 1 ஈக்குவல் டு 0 மைனஸ் 4 ஒய் 4 ப்ளஸ் ஒய் 1. 35ல் மைனஸ் 32 லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 3 இருக்கும், ப்ளஸ் 3 இருக்கும். ப்ளஸ் 3யோட இதை சேர்த்தோம்னா ப்ளஸ் 93. ஒய் 1 மைனஸ் 4 ஒய் 4 ஈக்குவல் டு 93, அந்த பக்கம் போனால் மைனஸ் 93. ஈக்குவேஷன் 2. ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டுத்தையும் எடுத்து எழுதி ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருந்ததுன்னா கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 ஒய் 4, இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 இன்ட்டு 4 16 ஒய் 1 4 இன்ட்டு 12 48. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இது கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 15 ஒய் 1 ஈக்குவல் டு 13ல் 8 லெஸ் பண்ணால் 5 8 இருக்கும், 8ல் 4 போயிடுச்சுன்னா 4 மைனஸ் பெரிய நம்பர் மைனஸ் 45. ஒய் 1 ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் போயிடும் 45/15. ஒய் 1ஓட வேல்யூ என்ன, 115 15 315 45. ஒய் 1 ஈக்குவல் டு 3. அடுத்தது இந்த ஒய் 1ஓட வேல்யூ எடுத்து 1 அல்லது 2 எதில் வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். நம்ம என்ன செய்கிறோம், 2ல் கொடுப்போம். செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் ஒய் 1க்கு பதிலாக 3, இந்த இடத்துல 3 கொடுக்குறோம். 3 மைனஸ் 4 ஒய் 4 ஈக்குவல் டு மைனஸ் 93 மைனஸ் 4 ஒய் 4 ஈக்குவல் டு மைனஸ் 93. இந்த 3 அந்த பக்கம் போனால் மைனஸ் 3, அதாவது மைனஸ் 96. மைனஸ் 4 ஒய் 4 ஈக்குவல் டு மைனஸ் 96. மைனஸ் மைனஸ் போயிடும்,
y4 is equal to 96 divided by 4. 4 ஆல் சிம்பிளிஃபை பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். 2 4 8, பேலன்ஸ் 1, 16. 16ல் எத்தனை 4 இருக்குன்னா 4 4. அப்போ 24 வருது. எது? y4. y1ஓட வேல்யூ 3, y4ஓட வேல்யூ 24. அவ்வளோதான்.